வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 14. அபிராமியின் பிரார்த்தனை. அன்று இரவு சுமார் 10 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி கலெக்டரின் கேம்பிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தபோது உள்ளே மிகவும் இனிமையான பெண் குரலில் யாரோ உருக்கமாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு வியப்பு அடைந்தார். சற்று நேரம் வாசலிலேயே நின்று கேட்டு கொண்டிருந்து விட்டு உள்ளே சென்றார். கூடத்தில் சுவாமி படங்களின் முன்னால் குத்துவிளக்கு ஏற்றி வைத்திருப்பதையும் ஒரு இளம்பெண் உட்கார்ந்து பாடுவதையும் தமது மனைவியும் குழந்தைகளும் அந்த பாட்டில் அமிழ்ந்து போயிருப்பதையும் கவனித்தார். சாஸ்திரி கொஞ்சம் தொண்டையை கனைத்து 2 தடவை தரையை தட்டிய பிறகுதான் அவர்களுக்கெல்லாம் அவர் வந்திருப்பதே தெரிந்தது. அபிராமி சட்டென்று பாட்டை நிறுத்தினாள். இன்ஸ்பெக்டரின் மனைவி உடனே எழுந்திருந்து அவரிடம் வந்து, இந்த பெண்ணுக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கிறது. எல்லாம் உங்களுடைய அழகான போலீஸ் இலாக்காவினால்தான். இந்த பாவமெல்லாம் யாருடைய தலையில் விடியப் போகிறதோ தெரியவில்லை என்று படபடப்புடன் பேசத் தொடங்கினாள். முதலில் சமாச்சாரம் என்னவென்று சொன்னால் அப்புறம் பாவ புண்ணியத்தை பற்றி விசாரிக்கலாம் என்றார் சாஸ்திரி. அதெல்லாம் சொல்ல முடியாது. முதலில் இந்த பெண்ணை காப்பாற்றுவதாக நீங்கள் பிரமாணம் செய்யுங்கள். அப்புறம்தான் சமாச்சாரம் சொல்வேன். இதென்ன சித்திரசேனன் கதையாக அல்லவா இருக்கிறது? நான் என்ன கிருஷ்ணனா அர்ஜுனனா? யாருடைய தலையாவது யாராவது நாளை சாயங்காலத்திற்குள் வாங்கிவிடுவதாக சொல்லியிருக்கிறார்களா? போதும் போதும், அர்ஜுனனாய் இருங்கள், கிருஷ்ணனாய் இருங்கள், மன்மதனாய் வேண்டுமானாலும் இருங்கள். இவளுடைய அண்ணனை உடனே ஜெயிலிலிருந்து விடுதலை பண்ணி கொடுத்தால் சரி என்றாள். இவளுடைய அண்ணனா? யார் மடத்து பணத்தை திருடிவிட்டதாக கார்வார் பிள்ளை வந்து ரிப்போர்ட் செய்தானே, அந்த பையனா? ஆம், அந்த கார்வார் பிள்ளையை தூக்கிலே போட்டாலும் பாதகமில்லை. அவன் வந்து சொன்னான் என்று நீங்களும் அந்த பையனை அரெஸ்ட் செய்ய சொன்னீர்களே. பிறகு மீனாட்சி அம்மாள் அபிராமியும் செங்கமலத்தாட்சியும் தெரிவித்தபடி எல்லா விவரங்களையும் சர்வோத்தம சாஸ்திரியிடம் சொன்னாள். சாஸ்திரி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, அந்த சங்கப்பிள்ளை பெரிய அயோக்கியன் என்று எனக்கு தெரியும். அவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். பொய் வாக்குமூலம் கொடுத்ததற்காக பிடித்து தண்டித்து விடுகிறேன். முத்தையன் லாக்கப்பில் 2-3 நாட்கள் இருந்தால் கூட மோசமில்லை. அப்படி இருந்தால்தான் அந்த அயோக்கியன் மேல் கேஸ் வலுப்படும் என்று பெண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பு என்றார். அதற்கு மீனாட்சி அம்மாள், ரொம்ப நன்றாயிருக்கிறது. இவள் எங்கே போவாள்? இத்தனை நேரத்திற்கு பிறகு அண்ணன் தவிர வேறு நாதி கிடையாது இந்த பெண்ணுக்கு. இட்லி கடை செங்கமலத்தாட்சி தற்செயலாக பார்த்து இங்கே அழைத்து கொண்டு வந்தாள். இல்லாவிட்டால் என்ன நேர்ந்திருக்குமோ தெரியாது. ராத்திரி இங்கேதான் இந்த பெண் இருக்க வேண்டும் என்றாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபிராமிக்கு முத்தையன் இப்போது உடனே விடுதலையடைந்து வரமாட்டான் என்பது மட்டும் தெரிந்தது. மீனாட்சி அம்மாளின் ஆறுதல் மொழிகளால் தேர்தல் அடைந்திருந்த அவளுக்கு இப்போது துக்கம் பொங்கி கொண்டு வந்தது. எவ்வளவோ அடக்கி பார்த்தும் முடியாமல் விம்மினாள். அந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு ஆள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் ஒரு போலீஸ்காரன் உள்ளே வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு சலாம் வைத்து நின்றான். சப் இன்ஸ்பெக்டர், என்னடா இது தடபுடல்? போலீஸ் ஸ்டேஷனை திருடன் கொண்டு போய் விட்டானா என்றார். இல்லை எஜமான். என்னடா பின்னே? ஒன்றுமில்லை எஜமான். ஒன்றுமில்லாததற்கா இவ்வளவு தடபுடல்? இல்லை எஜமான். என்னடா இல்லை முட்டாள்? தடபுடல் இல்லை எஜமான். 2 கைதிகள் லாக்கப்பில் இருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் எஜமான். என்ன நிஜமாகவா? ஆமாம் எஜமான். குறவன் சொக்கனும் இன்று சாயங்காலம் அரெஸ்ட் செய்த முத்தையனும் ஓடிவிட்டார்கள் எஜமான். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர், அவருடைய மனைவி அபிராமி 3 பேரும் திடுக்கிட்டு போனார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த செய்தி வெவ்வேறு விதமான உணர்ச்சியை உண்டாக்கிற்று. பாவி பயல், காரியத்தை கெடுத்து விட்டானே என்று நினைத்தார் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிளை பார்த்து, போ ஓடு, உங்களை எல்லாம் முதலில் தொலைத்து விட்டுதான் மறுகாரியம் பார்க்கிறேன் என்று கூவினார். அவன் போனதும் உள்ளறையில் இருந்த ரிவால்வரை எடுப்பதற்காக விரைந்து சென்றார். மீனாட்சி அம்மாளின் மனதில் பெருங்கலகம் உண்டாயிற்று. முத்தையன் ஓடிப்போனதன் விளைவு நன்கு அறியவில்லை என்றாலும் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதென்று மட்டும் அவளுக்கு தோன்றிற்று. பேதை பெண் அபிராமியோ அந்த செய்தியை கேட்டு பெரிதும் சந்தோஷம் அடைந்தாள். தன் அண்ணன் ஜெயிலிலிருந்து தப்பித்து கொண்டு விட்டான் என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்தது. அதனுடைய பலாபலன்களை அவள் என்ன கண்டாள்? இன்ஸ்பெக்டர் ரிவால்வரை எடுத்து வர உள்ளே போன போது அவர் மனைவியும் அவரை தொடர்ந்து போனாள். அப்போது அபிராமி கூடத்தில் இருந்த படத்தின் முன்னால் கைகூப்பி நின்று, சுவாமி பகவானே, என் அண்ணன் போலீஸ்காரர்கள் கையில் அகப்படக்கூடாது என்று வாய்விட்டு பிரார்த்தித்தாள். உள்ளே இருந்து இதை கேட்டுக்கொண்டே வந்த சப் இன்ஸ்பெக்டர் அபிராமியை இறுக்கத்துடன் பார்த்துவிட்டு, ஐயோ துரதிர்ஷ்டம் பிடித்த பெண்ணே என்று வாய்க்குள் சொல்லிக்கொண்டு வெளியே சென்றார்.
நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.